மிகவும் ஏழ்மையில் பிறந்த ஒரு சிறுவன் பிரியமான சூப்பர் ஸ்டாராக, புரட்சிகர அரசியல் தலைவனாக, இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழும் கலாச்சார அடையாளமாக உயர்ந்தால் என்ன செய்வது? எம்ஜிஆர் ராமச்சந்திரன் வாழ்க்கையை விட பெரிய மனிதனாக மாறிய ஒரு அசாதாரண கதை. 1917 ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி பிரிட்டிஷ் சிலோனில், இப்போது இலங்கை கண்டியில், மலையாளி வம்சாவளியைச் சேர்ந்த போராடும் குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தையின் அகால மரணம் அவரது குடும்பத்தை மிகவும் வறுமையில் ஆழ்த்தியது. அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த ஆரம்ப வருடங்கள் கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்தன. ஆனால் அவை அவனது பின்னடைவையும் உறுதியையும் வடிவமைத்தன. ஒரு இளம் எம்ஜிஆர் தமிழ் நாடகத்தில் ஆறுதல் கண்டார். அங்கு அவரது நடிப்பு காதல் மலர்ந்தது. இந்த போராடும் சிறுவன் ஒரு நாள் வெள்ளித்திரையையும் தமிழ் மக்களின் இதயங்களையும் ஆழ்வான் என்பது யாருக்கும் தெரியாது. முதல் திருப்புமுனை 1936இல் எம்ஜிஆர் சதி லீலாவதி படத்தின் மூலம் அறிமுகமானார். சிறிய வேடமாக இருந்தாலும் அது அவரது சினிமா பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. பல ஆண்டுகளாக அவர் தனது கவர்ச்சியான திரையிருப்பு மற்றும் வலுவான தார்மீக பாத்திரங்களால் தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு முக்கிய இடத்தை பிடித்தார். 1950களில் எம்ஜிஆர் மக்களின் நாயகன் என்பதற்கு இணையானவர். நீதிக்காக நின்று ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடும் மற்றும் தமிழின் பெருமையை வெளிப்படுத்தும் பாத்திரங்களை சித்தரித்தார். 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் வாழ்க்கையில் ஒரு வியத்தகு திருப்பம் ஏற்பட்டது. அப்போது ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தின் போது சக நடிகர் எம்என்ஆர் ராதாவின் கழுத்தில் சுடப்பட்டார். புல்லட் அவரது குரல் நாண்களுக்கு அருகில் ஆபத்தான முறையில் ஒட்டிக்கொண்டது. மேலும் எம்ஜிஆரின் வாழ்க்கை சமநிலையில் தொங்கியது. அதிசயமாக அவர் உயிர் பிழைத்தார். ஆனால் நிரந்தரமாக கரகரப்பான குரலை கொண்டிருந்தார். அவரது பேச்சுகளில் அது சின்னதாக மாறும். இந்த சம்பவம் அவரது பிரபலத்தை மட்டுமே தூண்டியது. ரசிகர்கள் அவரை விதியின் மனிதராக பார்த்தார்கள். எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக தப்பி பிழைத்தனர். அரசியல் ஏற்றம் 1960களில் எம்ஜிஆர் நடிப்பிலிருந்து அரசியலுக்கு மாறினார். சமூக நீதியின் இலட்சியங்களால் ஈர்க்கப்பட்ட அவர் CN-இன் வழிகாட்டுதலின் கீழ் திமுகவில் திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்தார். அண்ணாதுரை. ஆனால் 1972ஆம் ஆண்டு திமுக தலைவர் மு. கருணாநிதியுடன் ஏற்பட்ட பிளவு எம்ஜிஆரை தனது சொந்த கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக அமைக்க வழிவகுத்ததுதான் உண்மையான திருப்புமுனை. திரைப்பட நடிகராக தனது பெரும் புகழின் மீது சவாரி செய்து எம்ஜிஆர் ஒரு வலிமை மிக்க அரசியல் சக்தியாக மாறினார். மக்கள் தலைவர் 1977இல் எம்ஜிஆர் தமிழக முதல்வராக பதவியேற்றார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பதவியில் இருந்தார். அவரது பதவிக்காலம் இலவச பள்ளி உணவு மற்றும் மானிய உணவு திட்டங்களால் குறிக்கப்பட்டது. அவை ஏழைகளுக்கு அவரை பிடித்தன. எம்ஜிஆரின் ஆட்சியானது ஜனரஞ்சகத்தையும் பிற்படுத்தப்பட்டோர் மீதான உண்மையான அக்கறையையும் இணைத்தது. சாமானியர்களின் மீட்பர் என்ற அவரது பிம்பம் உறுதி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஒரு தெய்வமாக வணங்கத் தொடங்கினர். இறுதிச் சட்டம். எம்ஜிஆரின் பிற்காலங்களில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டாலும் அதுவும் மக்களின் இதயத்தில் அவருக்கு இருந்த பிடியை குறைக்க முடியவில்லை. 1984இல் அவர் ஒரு பெரிய பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார் மற்றும் அமெரிக்காவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். கடுமையான உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் அவர் மருத்துவமனை படுக்கையில் இருந்து மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்றார். இது அவரது நீடித்த பிரபலத்திற்கு ஒரு சான்றாகும். 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி எம்ஜிஆர் காலமானார். அவரது இறுதிச் சடங்கில் முன்னோடியில்லாத வகையில் துக்கம் பெருக்கெடுத்து ஓடியது. 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்த கலந்து கொண்டனர். மரபு வாழ்கிறது. எம்ஜிஆரின் வாழ்க்கை ஒரு சினிமா காவியம் அல்ல. வறுமையிலிருந்து எழுச்சி, கொலை முயற்சிகளில் இருந்து தப்பித்தல், திரைத்துறையை ஆளுதல், தமிழக அரசியலை மறுவடிவமைப்பு செய்தல். அவரது மரபு அவர் நடித்த படங்களில் மட்டுமல்ல, அவர் தொட்ட மக்களின் வாழ்க்கையிலும் நிலைத்திருக்கிறது. எம்ஜிஆர் வெறும் மனிதர் அல்ல, அவர் ஒரு இயக்கம், தலைமுறைகளை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்வு. எம்ஜிஆரின் கதை ஒரு தலைவருக்கும் அவரது மக்களுக்கும் இடையிலான நெகிழ்ச்சி, கவர்ச்சி மற்றும் பிரிக்க முடியாத பிணைப்பு ஆகியவற்றின் சான்றாகும். அத்தகைய தாழ்மையான தொடக்கத்திலிருந்து இது போன்ற புகழ்பெற்ற உயரங்களுக்கு வேறு யாராவது உயர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கீழே உள்ள கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு விரும்பவும், பகிரவும் மற்றும் குழு சேரவும் மறக்காதீர்கள்.